அடுத்து என்ன உத்தியோகத்துக்கு பண்ணலாம், என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை பணம் சம்பாதிக்கலாமா, இந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், இப்படி யோசிக்க வேண்டிய மாதம், செயல்படுத்த வேண்டிய மாதம் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ செயல்படுத்தக்கூடாது, இந்த மாதம் உங்களுக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம். இந்த கூட்டு கிரகங்கள் உங்களோட 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன், இந்த கூட்டு கிரகங்கள் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிக வேலை பலு இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஜாப் டென்ஷன் பயங்கரமாக இருக்கும், ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். சாதாரணமாகவே உங்களுடைய மேனேஜர் உங்களுக்கு ஆகாது. இந்த நேரத்தில் வந்து கொளுத்தி போட்டிங்கன்னா தீவாக எரியும். ஆக ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ஏப்ரல்லேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். அவ்வளோதான், ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு. இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கக்கூடாது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் எதை பற்றியும் யோசிக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கம்முன்னு போகணும். எந்த விதமான பிரச்சனைகளையும் செய்யக்கூடாது. இது வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கான மாதம் இது. இப்போ வந்து நீங்கள் அம்பை தாக்குவதற்கு முன்னாடி அம்பை குறி பார்க்கக்கூடிய அந்த நேரம் இது. உங்களுடைய பண விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். தனிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை தீராமல் இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான துல்லியமான பலன்களை என்னால் கிளியராக சொல்ல முடியும்.